இப்பொழுது இந்த அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யார் எந்த நாட்டு அரசர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். ஆனா 2 பேரும் சிரிச்ச முகமா இருக்கிறதுனால முதல்ல அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, தொலைக்காட்சியில நான் தெரியணும் அப்படின்னு நேரா உட்காந்துட்டாங்க. கேமரா பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டாங்க. நீ என்ன பேசிப்போ, முதல்ல மூணு கேமராவை காட்டிக்கிற, அப்புறம் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. நீ கேமரா பார்த்துட்டு அவங்களை அறிமுகப்படுத்துங்க. வணக்கம், என் பெயர் நிகேஷ். நான் ONGC பொதுப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் முதல்வர் பெயர் கார்த்திகேயன். அதாவது தமிழ் அழகா சொல்ல முயற்சி செய்யறாங்க, எப்படி அழகா பேசுறாரு பாருங்க. ஆனா ஏனோ தெரியவில்லை, ஆங்கில வழி கல்விக்கூடத்தில் தமிழ் சற்று தடுமாறத்தான் செய்கிறது. நான் யோசிச்சு சொல்லணும், உங்களுக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். ஆமா. எப்படி தெரியும்? எனக்கு கையில காப்பு கண்டுட்டாங்கயா. அது மட்டும் இல்லைங்க, அவர் தமிழ் கடவுளுங்க, அதனால பிடிக்கும்னு சொல்லு. நீங்க அறிமுகப்படுத்திக்கொள்ள. டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சபரேஷ் விஜயராகவன். நான் ஆதர்ஸ் கான்செப்ட் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் தாயாரின் பெயர் திருமதி கவிதா கந்தமூர்த்தி. இதுக்கு மேல இது கேட்டாருன்னா கொண்டே போடுவோம். கொஞ்சம் தனியா இருக்குல்ல. நல்லா பேசுனீங்க, நல்லா சிரிக்கிறீங்க, மகிழ்ச்சியா. இப்படிதான் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சிக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த, சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த எத்தனை கோடி செலவாகும் என்று கணிக்கப்படுகிறது? ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த எவ்வளவு செலவாகும் என்று கணக்கிடப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு 13,000 கோடி, 18,000 கோடி, 21,000 கோடி, 2,000, 4,000, 13,000, 18,000, 21,000, 18,000 கோடி. மீதம் இருக்குது 13,000, 21,000 கோடி. 13,000 கோடி என்பதுதான் தவறான பதில் இல்லை. சொல்லணும், 13,000 கோடி தான் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13,000 கோடி செலவாகும் கணக்கிடப்பட்டிருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி 5 குறிப்புகள். முதல் குறிப்பு, ஆரம்பிக்கும் போதா கொஞ்சம் நிம்மதியா ஒரு கேள்வி கேட்டு கூடாதான் என்ன பண்ண முடியும், எப்படிதான் விதி வழியில் வந்துதான் ஆகும். முதல் குறிப்பு, இது ஒரு உயிரற்ற பொருள். இதை இப்போது ஒரு சிலர் தொடுவதே இல்லை. மூன்றாவது குறிப்பு, ஆனால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இதை தொட்டே ஆக வேண்டும். இது ஒரு உயிரற்ற பொருள், இதை இப்பொழுது ஒரு சிலர் தொடுவதே இல்லை. மூன்றாவது குறிப்பு, ஆனால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இதை தொட்டே ஆக வேண்டும். நான்காவது குறிப்பு, எழுத்தாளர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஐந்தாவது குறிப்பு, டைலர் தைக்கும் நூலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நான் பதில் சொல்லியிருக்கேன். தப்பா சொல்றீங்க, கேள்வியில இருந்து வெளில போயிடுங்க. சொல்லுங்க, இந்த கேள்வியிலிருந்து நீங்கள் வெளியே சென்றிருப்பீர்கள். அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு. ஆறாவது குறிப்பு, பள்ளிக்கூட பை, அதாவது பேக், பள்ளிக்கூட பேக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஒரு உயிரற்ற. இப்ப சொல்ல கொண்டே ஏங்க கேள்வி தப்பா சொன்னா வெளில பண்ணிருக்கேன் தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? ஆமா தெரியும், இப்ப சான்ஸ் கொடுங்க. அவங்கதான் தெரியல, எனக்கு சான்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லுவோம், முடிவு சொல்லுவோம், வந்து சொல்லுவோம். எங்க போல அவருக்கு பதில் கட்டுறாரு சொல்லுவோம். இது ஒரு உயிரற்ற பொருள், இதை இப்பொழுது ஒரு சிலர் தொடுவதே இல்லை. மூன்றாவது குறிப்பு, ஆனால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இதை தொட்டே ஆக வேண்டும். நான்காவது குறிப்பு, எழுத்தாளர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஐந்தாவது குறிப்பு, டைலர் தைக்கும் நூலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆறாவது குறிப்பு, பள்ளிக்கூட பேக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏழாவது குறிப்பு, அகம் என்றால் என்ன? 7 குறிப்புகள். 1, 2, ஊசி. ஊசி. வெரி குட், மிக சரியான பதில். ஊசி என்பதுதான் மிக சரியான பதில். அதுதான் 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாரா
ஏங்க ஒரு சின்ன லாஜிக் வந்தாங்க. பள்ளி கற்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த தொப்பே ஆக வேண்டும். எழுத்தாளருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறது. தலைநகர் தைக்கும் நூல்னா என்ன? அது என்ன பெரிய விஷயம் பாரு. நூல் புத்தகம் இல்லையா நூல்னா? பேனா, பேப்பர், காகிதம். இல்ல நான் போற நிகழ்ச்சியில 2026ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது? 2026ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது? உங்களுக்கான குறிப்பு 16வது கணக்கெடுப்பு, 15வது கணக்கெடுப்பு, 14வது கணக்கெடுப்பு. 15, 16, 14, 14, 14, 14, 14, 6. ஏன் 6 இல்ல 6 சொல்லு. அது சரி 14. மீடியம் இருக்குது 15, 16. 16 தெரியல அவருக்கும். என்ன தெரியுங்க எவ்வளவு அழகா தெரிஞ்சவருக்கு 16 என்பதுதான் சரியான பதில். இவருக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு தப்பா ஒரு பதில் சொல்லணும், இல்ல அதுதான் சரிங்க அப்படின்ட்டாரு. இது அழகான நேர்ப்பு தான். ஆனா இது உடனே சொல்லியிருக்க இல்லையா? இல்ல சரி. உங்களுக்கான அடுத்த கேள்வி. கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கலைஞர் மு. கருணாநிதி யாருக்கு தெரியுமா? தெரியுங்களா? பரவாயில்ல, இப்போ கலைஞர் எல்லாருக்கும் தெரியுதுங்க. கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு சிவகாமி, தாயம்மாள் இமயம், தாயம்மாள் அரவான். கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது இவர்களில் யாருக்கு வழங்கப்பட்டது? சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இல்லை. தாயம்மாள் இமயம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதுவும் இல்லை. தாயம்மாள் அரவாணனுக்கு வழங்கப்பட்டது. எது சரி? அரவாணன், இமயம், சிவகாமி. உங்களுக்கு என் பெயர்கள் புரியவில்லை என்றால் 1, 2 என்று குறிப்பை பயன்படுத்தலாம். ஆப்ஷன் பி 2. தாயம்மாள் இமயம். நீங்க சொல்றது சிவகாமி, தாயம்மாள் அரவாணன். அரவாணன் தாயம்மாள் அரவாணன் என்பதுதான் சரியாக. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவில் மிக நீளமான சுரங்கம் எத்தனை கிலோமீட்டரை கொண்டது? இந்தியாவில் மிக நீளமான சுரங்கம் எத்தனை கிலோமீட்டரை கொண்டது? உங்களுக்கான குறிப்பு 12.77 கிலோமீட்டர், 15.77 கிலோமீட்டர், 18.77 கிலோமீட்டர். ஐயா சுரங்கம்னா என்னது? அது கரெக்டான கேள்வி. இது நல்ல கேள்வி. இந்த சுரங்கம் என்னன்னு தெரியுமா இல்லையா? கேனால். இப்ப புரியுதா? உள்ளே போங்க, பூமி கடியில போங்க சுரங்கம். தெரியும் நம்மளுங்க கொண்டு போடுவா, உச்ச கொடுப்பா. உங்களுக்கான கேள்வி இந்தியாவில் மிக நீளமான சுரங்கம் எத்தனை கிலோமீட்டர் உள்ளது? 12.77, 15.77, 18.77, 12, 15, 18. எது சார்? 12, 15, 18. 1, 2, 15. 15. மீதம் இருக்குது 12, 18. 18. இரண்டு தவறான பதில். 12.77 கிலோமீட்டர் தான் சுரங்கம் இருக்குது. டி 50 சுரங்கம் அப்படின்னு பேரு. குழந்தைங்க ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பரம் பிறகு காத்திருந்து மீண்டும் உங்களுக்கான 6வது கேள்வி. கதை. காரை மாவட்டத்தில் கருவை மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. கருவை மரங்கள் நிலத்தடி நீரை அதிகம் எடுத்துக் கொள்கிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீருக்கு ஆபத்து வருகிறது. இதை காரை மாநகராட்சி கவனத்தில் கொண்டு எங்கெல்லாம் கருவை மரங்கள் இருக்கிறதோ அதை அகற்றி நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். காரை மாநகராட்சி காலி இடங்களை காலி மனைகளை கண்டறிந்து அது யாருடையது என்று தெரிந்து உரிமையாளருக்கு கருவை மரங்களை அகற்றவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று வலியுறுத்தி காரை மாநகராட்சியில் நிலத்தடி நீரை காப்பாற்ற விரும்புகிறோம். மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்காக. காரை மாநகரில் கருவை மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. கருவை மரங்கள் நிலத்தடி நீரை அதிகம் எடுத்துக் கொள்கிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீருக்கு ஆபத்து வருகிறது. இதை கைவிட்டு விடுறாங்க தெரியுது எனக்கு.
பஸ் ஸ்டாண்ட் படிக்கிற குழந்தைங்க பாவம். காரை மாநகரில் கருவை மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீரை அதிகம் எடுத்துக்கொள்கிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீருக்கு ஆபத்து வருகிறது. இதை காரை மாநகராட்சி கவனத்தில் கொண்டு எங்கெல்லாம் கருவை மரங்கள் இருக்கிறதோ அதை அகற்றி நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். காரை மாநகராட்சி காலி மனைகளை கண்டறிந்து அது யாருடையது என்று தெரிந்து உரிமையாளருக்கு கருவை மரங்களை அகற்றுவதையெல்லாம் அபதாரம் விதிக்கப்படும் என்று வலியுறுத்தி காரை மாநகரை நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். கதை இப்போ கதை நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பின்னாடி என்னடாரு இப்படி வச்சுட்டு என்னடாரு நான் சொல்லிட்டு கையை பின்னாடி வச்சுக்கிட்டேன். 1 2 சரி எதை எண்ணுவாரு? மாநகராட்சி எண்ணுவாரா, கருமரத்தை எண்ணுவாரா, காரைக்கால் எண்ணுவாரா, எதை எண்ணுவாரு? அதான் சொல்லக்கூடாது. அவசியப்பா சொல்லக்கூடாது. ஆமா ஆமா இப்ப தெரிஞ்சு கூட சொல்றது. இப்ப தெரிஞ்சது கடைசி சொல்றது. கருமரம் என்ன தெரியுமா? ஒரு மரம், ஒரு வகையான மரம். எல்லா இடத்துலயும் இருக்கும். அது மேல 3 அடி வளர்ந்து இருக்குன்னா கீழே 9 அடி வேர் போகும். அது யாரா காமராஜர் வந்து வரகு கதை பண்ணாரு. ரொம்ப விஷயம் தெரியுதுங்க அவருக்கு. ஒரு காலத்துல அரசியல் முதலமைச்சராக நல்லதுதான். நான் நல்லதுதாங்க, நல்லாதாங்க சொல்றாரு. அவர் முதலமைச்சர் ஆனா நான் வயசு ஆன காலத்துல இருப்பேன். இவரு கேட்கிறாரு அவனால இருப்பியா? அவருக்கு பிரச்சனை இல்லது. நான் முதலமைச்சர் ஆன வரைக்கும் வயசாக இருப்பேன் ஏயா அப்படின்றாரு. அது பாத்துக்குவோம் சரியா? சரி இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? கேட்போம் கேட்டு சொல்லுவோம். என்ன அவசரம் சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல யாரும் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஏன் ரொம்ப கேள்வி சொல்லுங்க. 5 பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும்? சொல்லுமா. கறி குழம்பு. என்ன கறி? மட்டன். என்ன பாக்குறீங்க? என்ன பார்த்தா அப்படிதான் பிடிக்கும் கறி குழம்பு அப்படின்றாரு. சரி உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? கறி குழம்பு தான். என்ன கறி? மீன் குழம்பு. மீன் குழம்பு நம்ம எனக்கு மீன் குழம்பு கேட்கணும். நம்ம கொடுத்தாங்க. சரி அதை சொன்ன காலம் வந்து போச்சா? கேள்விக்கு போலாமா? காலை என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு கதையில்? 4 வாட்டி. இதான் நீங்க கதை யோசிக்கிறாரு. 5 வாட்டி பார்க்கலாம். எது சரின்னு பார்க்கலாம். உங்களுக்கான கேள்வி. காரை மாநகரில் கருவை மரங்கள் அதிகம் காணப்படுகிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீர் அதிகம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கருவை மரங்களால் நிலத்தடி நீருக்கு ஆபத்து வருகிறது. இதை காரை மாநகராட்சி கவனத்தில் கொண்டு எங்கெல்லாம் கருவை மரங்கள் இருக்கிறதோ அதை அகற்றி நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். காரை மாநகராட்சி காலி இடங்களை கண்டறிந்து காலி மனைகளை கண்டறிந்து அது யாருடைய என்று தெரிந்து உரிமையாளருக்கு கருவை மரங்களை அகற்றவில்லை என்றால் அபதாரம் விதிக்கப்படும் என்று வலியுறுத்தி காரை மாநகராட்சி நிலத்தடி நீரை காப்பாற்ற வேண்டும். எண்ணி இருக்கிறார்கள் பின்னாடி சொன்னா இல்லையா? இந்த நிகழ்ச்சி வரவெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் அறிவாளி பிள்ளைங்க தான் தேர்ந்தெடுத்து வருவாங்க. இல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தாருங்க. ஏன் அந்த வாய்ப்பு இருக்கணும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அதிக முதலீடு செய்த நாடு இவற்றுள் எது? கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அதிக முதலீடு செய்த நாடு எது? உங்களுக்கான குறிப்பு சீனா, சிங்கப்பூர், அமெரிக்கா. பினான்சியல் டெவலப்மெண்ட் இன்கம் FDI. கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் அதிக முதலீடு செய்த நாடு எது? சீனா, சிங்கப்பூர், அமெரிக்கா. சீனா, சிங்கப்பூர், அமெரிக்கா. சீனா, சிங்கப்பூர், அமெரிக்கா. சிங்கப்பூர். நீங்க சீனா, அமெரிக்கா, சிங்கப்பூர் தான். எப்படி தெரியும்? சிங்கப்பூர் தான் தெரியும். நான் பெல் அடிக்க வேண்டியது முன்னாடி கை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். பெல் சரியா அடிக்காது வேகமா அடிக்கன்னு சொல்றேன். அது உங்க தப்பு தான். இல்ல அமுக்குனா அதாவது அந்த அமுக்கு இந்த சின்ன கேப்ல அதுதாங்க. நீங்க ஏன் இப்படி அமுக்குனா தல் மாறி போகும். இப்படி அடிங்க சரியா? சிங்கப்பூர் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. சமீபத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் விபத்து அடைந்த விமானத்தின் பெயர் என்ன? குறிப்பு சொன்னா அடிக்கிறான். கொண்டே குறிப்பு சொன்னதுக்கு தான் அடிக்கணும். ஒன்றிய மாட்டேன். சமீபத்தில் நடைபெற்ற விமான விபத்து எந்த ரக விமானம் விபத்துக்குள்ளானது? உங்களுக்கான குறிப்பு ஏர் இந்தியா போயிங் 787 கிடையாது.
எதிரான கேள்விதான் உங்களுக்கான அடிக்கணும். ஏர் இந்தியா போய் 287 8 289 881 787 789 781 787 789 781 சி 771 நல்லா தெளிவா சொல்லுங்க. ஆப்ஷன் சி கடைசியா நீங்க 787 பி 787 787 ஏர் இந்தியா போயிங் விமானம் 787 8 ட்ரீம் லைனர் என்பதுதான் மிக சரியானது. உங்களுக்கான அடுத்த கேள்வி G7 மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? G7 மாநாடு. இந்த G7 என்ன தெரியுமா? வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் 7 நாடுகள் அதனுடைய கூட்டமைப்பு தான். G7 மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? உங்களுக்கான குறிப்பு சீனா, கனடா, பிரேசில். G7 மாநாடு எங்கு நடைபெற்றது? சீனா, கனடா, பிரேசில். சீனா, கனடா, பிரேசில். சீனா, கனடா, பிரேசில். மீது இருக்கு சீனா, கனடா. கனடா என்பதுதான் சரியானது. 51வது மாநாடு வளர்ச்சி அடைந்த 7 நாடுகளுக்கு உண்டானதுதான் G7 மாநாடு. கனடா என்பதுதான் சரியானது. சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5, ஜூன் 8, ஜூன் 12. எஸ் சார். சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, ஜூன் 8, ஜூன் 12. 8, 12. ஜூன் 8 என்பதுதான் மிக சரியான பதில் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டேன். ஆனால் வாய்ப்பு இல்ல. ஜூன் 5 இருக்குமா சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டேன். அதுவும் சரிதான். என்ன சரிதான்? சரிதான். ஜூன் 5 என்பதுதான் சரியானது. குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப அழகா விளையாண்டாங்க மாணவர்கள். அதாவது வெற்றி தோல்வி என்பது ஒருவருக்கு தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதே சிறப்பு தான். தொலைக்காட்சியில உங்களை பார்க்கும்போது அதை விட கூடுதல் சிறப்பு வரும். பதக்கத்துல எல்லா பதில்களும் தெரிந்தா கூட ஒரு சில நேரங்களில் பதக்கத்தில் மறந்து விடுகிறது. 2 பள்ளிகளுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்த சுற்று தகுதி பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப சிறப்பாக விளையாடுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் சீருடை அழகாக இருக்கிறது, உங்கள் பள்ளியின் சீருடை. நன்றி. மீண்டும் இது வந்து ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். என்னங்க நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்க பேர் என்ன? நிலேஷ். நிலேஷா? உங்க பேர் இருக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் வந்தது. நிலேஷ் ஆம்பளை பிள்ளை பேரா பொம்பளை பிள்ளை பேரா? பிரைஸ் எப்படி எடுக்கிறது சந்தேகம் இருந்தது. எங்க வீடு சொன்னாங்க 3 பெண் பிள்ளையும் ஒரு மாணவரும், அதனால 3 பெண்களுக்கு உண்டான உடைகளை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மாணவனுக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. பேர் என்ன சொல்லுங்க? நிலேஷ். அப்ப பொம்பளை பிள்ளை பேருந்தாங்க. ஐயோ நீல வண்ண கண்ணன் அதை சுருக்கம் பண்ணி நீலேஷ் வச்சாங்க. ஒரு பேருக்கு நீல வண்ண கண்ணன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலைஞரை தமிழன் பாக்கியா.